Hi friends, welcome to another video. Tata Motors newly launched Tata Harrier and Tata Safari petrols பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா Volkswagen இருக்கட்டும், ஸ்கோடாவாக இருக்கட்டும், கொரியன் மேனுஃபேக்சரர்ஸான கியாவாக இருக்கட்டும், யூண்டேவாக இருக்கட்டும், எல்லார்கிட்டையுமே ஒரு 1.5 லிட்டர் TGDIன்னு சொல்லக்கூடிய ஒரு டர்போ கேஸ்லின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் பெட்ரோல் இன்ஜின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதே வரிசையில் மகேந்திராவோட XUV700க்குமே வந்து டர்போ பெட்ரோல் வந்து இருக்கும். அது வந்து ஒரு 2 லிட்டர் இன்ஜின். ஸோ இந்த ஒரு கேட்டகரியில் டாடா மோட்டார்ஸ் கிட்ட மட்டும்தான் அந்த 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இல்லை. ஸோ அவங்க லான்ச் பண்ணக்கூடிய அந்த 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சியாராவில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 170 bhp and 280 Nm ஆஃப் பீக் டார்க் வந்து அந்த வெஹிக்கிளை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. இப்போ டாடா ஹேரியருக்கும் சஃபாரிக்குமே வந்து அந்த 1.5 லிட்டர் ஐபீரியன் சீரிஸ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஹேரியர் அண்ட் சஃபாரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆப்வியஸாக நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய ரைவல் வந்து பார்த்தீங்கன்னா XUV700 தான். ஸோ XUV700 பெட்ரோல் வெர்ஷன் வந்து 2 லிட்டர் M-Stallion 200 bhp and 380 Nm ஆஃப் பீக் டார்க் வந்து அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா. இப்போ அதோட ரைவலான ஹேரியராக இருக்கட்டும், சஃபாரியாக இருக்கட்டும், இங்கே வந்து 1.5 லிட்டர் இன்ஜின்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 4 சிலிண்டர் டைரக்ட் இன்ஜெக்ஷன் எல்லாமே இருக்குது. பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 1.5 லிட்டர் தான். இருந்தாலுமே 170 bhp and 280 Nm ஆஃப் பீக் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே 223 kmph வந்து டாப் ஸ்பீட் வந்து அந்த வெஹிக்கிள்ஸால் பண்ண முடியுது, இன்க்ளூடிங் டாடா சியாரா. பட் XUV700 வந்து 2 லிட்டர் இன்ஜின் 200 bhp and 380 Nm ஆஃப் பீக் டார்க் which is 100 Nm மோர் தென் டாடா ஹேரியர், டாடா சஃபாரி அண்ட் டாடா சியாரா. அப்படி இருந்துமே அந்த வெஹிக்கிளோட டாப் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 205 kmph தான். ஆப்வியஸாக வந்து டைமென்ஷன்ஸ் வந்து மாறுது, கர்வ் வெயிட்லாம் வந்து மாறுது. இருந்தாலுமே ஒரு 1.5 லிட்டர்லேருந்து 223 kmph வந்து டாப் ஸ்பீட் கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அது வந்து Volkswagen டெரிட்டரின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ பிரில்லியன்ட் ஜாப் பை டாடா மோட்டார்ஸ்னு நம்ம வந்து சொல்லியே ஆகணும். வென்டிலேட்டட் சீட்ஸ், லெவல் 2 ADAS அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து லோட் பண்ணியிருக்காங்க. டாடா ஹேரியர் டர்போ பெட்ரோல் வந்து 0 to 100 ஜஸ்ட் 9.5 செகண்ட்ஸில் வந்து அச்சீவ் பண்ண முடியுது. அதே சஃபாரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 செகண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்குது பிகாஸ் ஆஃப் த டைமென்ஷன் அண்ட் ஆடட் சீட்ஸ். ஸோ சஃபாரி வந்து பார்த்தீங்கன்னா 10.5 செகண்ட்ஸில் வந்து 0 to 100 வந்து அச்சீவ் பண்ணுது, which is not at all a joke considering the size of the vehicle. So Tata Motors is definitely giving a tough fight in terms of turbo petrol SUVs in the market right now. So நீங்கள் ஒரு 30 lakhs பட்ஜெட்டில் turbo petrol SUV தான் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா XUV700 எடுப்பீங்களா, இல்லை வந்து டாட்டாவோட சியாரா, சஃபாரி ஆர் ஹேரியர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்களாங்கிற உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஜனவரி 2026 XUV700 அப்படிங்கிறது வந்து XUV7XO வந்து நேம் சேஞ்ச் ஆகி ஒரு நியூ வேர்ஷனாக வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ சேம் தான், பட் வந்து நேம் மட்டும் டிஃபர் ஆக போகுது. ஸோ நீங்கள் அந்த வெஹிக்கிளை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா அப்படிங்கிற உங்கள் கருத்தையுமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய கான்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் டு பாஸ் அப் அண்ட் ஃபாலோ அவர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாஸ் அப் அஃபிஷியல். I'll see you guys in the next video. Bye.